இந்தியாவில் போக்கிமான் கார்டு கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ஃபேக் கார்ட்ஸ், ராங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். இந்த வீடியோவில் எந்த கார்ட்ஸ் வாங்கணும், எந்த கார்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், எங்கே சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்கள் போக்கிமான் கார்டு கலெக்ஷன் ஜர்னியை ஃபுல் கிளாரிட்டியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா எல்லா டாப்பிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மோஸ்ட் பிகினர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஏன் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மணி தான் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எங்கே ஃபிட் ஆகிறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா கலெக்டர். நீங்கள் ஆர்ட்டு, டிசைனு, இல்லைனா உங்கள் ஃபேவரட் போக்கிமான், இல்லைனா ஒரு கம்ப்ளீட் செட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கலெக்டர். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிகாச்சு பிடிக்கும், இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் ஜென் போக்கிமான்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு செட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கலெக்டர் கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா பிளேயர். நீங்கள் போக்கிமான் கார்டு ப்ளே பண்ணுறீங்களா, தென் உங்கள் ஃபோக்கஸ்லாம் ஒரு நல்ல டெக் பில்ட் பண்ணுறதுல தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கலெக்டர்னா நீங்கள் ஒரு பிளேயர் கேட்டகரியில் வருவீங்க. இந்தியாவில் இந்த கேட்டகரி கொஞ்சம் கம்மி தான், பட் இட்ஸ் ஸ்லோலி க்ரோயிங். ஆனால் நீங்கள் அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் கேம்ஸ்க்கு நிறைய கிரேஸ் இருக்குது. ஸோ நிறைய லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், ரீஜனல் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் வரைக்கும் நடக்கும். ஸோ அதில் ஜெயிக்கிறவங்களுக்குலாம் ஒரு சாம்பியன்ஷிப் பாயிண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இயர் எண்டில் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்கும். அதிக சிபி பாயிண்ட்ஸ் வச்சுருக்கவங்க அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஜெயிக்கிறவங்களுக்கு ப்ரைஸஸ், கிஃப்ட்ஸை தவிர எக்ஸ்க்ளூசிவ் போக்கிமான் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் வெரி ரேர். அது நம்ம பூஸ்டர் பாக்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதில் கேமில் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பிரிண்ட் பண்ண கார்டு. ஸோ இந்த மாதிரி டெக் பில்ட் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பிளேயர் கேட்டகரியில் வருவீங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்னால் யாருன்னா ஒரு லாங் டேர்ம் வேல்யூ பார்த்து கலெக்ட் பண்ணுறவங்க. அவங்க ஃபோக்கஸ் மெயின்லி எதில் இருக்குன்னா பாப்புலர் போக்கிமான்ஸ், இல்லை சீல்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் தான் இன்வெஸ்டர்ஸ் யூஸ்வலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா இதை ஒரு ஃபன்னாக கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். லாஸ்ட் கேட்டகரி என்னென்னா கேஷுவல் ஃபேன்ஸ். நான் இதெல்லாம் இல்லைப்பா, நான் சும்மா ரேண்டமாக ஒரு பேக்கு பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லைனா எனக்கு பிடிச்சிருந்த கார்ட்ஸ் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி ஆள்னா நீங்கள் ஒரு கேஷுவல் ஃபேன். இதுதான் 4 மெயின் கேட்டகரிஸ். இதில் நீங்கள் எங்கே ஃபிட் ஆகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துட்டாலே உங்களுக்கு ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா இங்கிலீஷ் கார்ட்ஸ் வாங்கணுமா இல்லை ஜாப்பனீஸ் கார்ட்ஸ் வாங்கணுமா. இது பிகினர்ஸ்க்கு இருக்க ஒரு காமன் கன்ஃபியூஷன். நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு எது செட் ஆகும்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா பிரிண்ட் குவாலிட்டி. ஜாப்பனீஸ் கார்டோட குவாலிட்டி யூஸ்வலி பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு இங்கிலீஷ் கார்ட்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ், கலர்ஸ் அண்ட் சென்டரிங் எல்லாத்துலேயுமே ஜாப்பனீஸ் கார்டு இஸ் மச் பெட்டர் கம்பேர்ட் டு இங்கிலீஷ் கார்ட்ஸ். இங்கிலீஷ் கார்ட்ஸில் நார்மலாகவே சென்டரிங் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ப்ரைஸ் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஜாப்பனீஸும் அண்ட் இங்கிலீஷ் பூஸ்டர் பாக்ஸஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பூஸ்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 36 பேக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 10 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 360 கார்ட்ஸ். ஆனால் இதுவே ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வேறு இருக்கும். ஸோ ஒரு சில பாக்ஸஸில் 30 பேக்ஸ் அண்ட் 5 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 150 கார்ட்ஸ். இன்னும் ஒரு சில பூஸ்டர் பாக்ஸஸில் எப்படி இருக்குன்னா 20 பேக்ஸ் அண்ட் 7 கார்ட்ஸ் ஈச் இருக்கும். ஸோ 140 கார்ட்ஸ். ஒரு சில பேக்ஸில் 10 பேக்ஸ் அண்ட் 10 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 100 to 150 கார்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பூஸ்டர் பாக்ஸில். அதனால் நம்ம ப்ரைஸை டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா புல் ரேட். புல் ரேட் பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் தான் பெஸ்ட். ஏன்னா அதில் கேரண்டீட் புல் ரேட் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் பூஸ்டர் பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் 3 ஆர்ட் ரேர் கண்டிப்பாக இருக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் ரேர் இல்லைனா ஸ்பெஷல் ஆர்ட் ரேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரண்டீட் ஹிட்ஸ் இருக்குது. இதுவே இங்கிலீஷ் பூஸ்டர் பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் 36 பேக்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு கேரண்டீடே கிடையாது, ஃபுல்லாக அன்பிரடிக்டபிள் தான். ஸோ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பாக்ஸ் வாங்குறதுக்கு அதே ப்ரைஸ்க்கு 2 or 3 ஜாப்பனீஸ் பாக்ஸ் வாங்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹிட் ரேட்டும் டபுள் ஆகுது. ஸோ ஹிட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் மேஜர் ஃபேக்டர் என்னென்னா அவைலபிலிட்டி இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போக்கிமான் கம்பெனி அஃபிஷியலாக கார்ட் செல் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம எய்தர் ஃப்ரம் ஜப்பான் ஆர் ஃப்ரம் யூஎஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பார்க்கும்போது ஷிப்பிங் காஸ்ட், கஸ்டம்ஸ் காஸ்ட் ரெண்டுமே 2 கண்ட்ரிக்கும் மோரல்லஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு மேஜர் ஃபேக்டர் கிடையாது. பட் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் கம்பேர்ட் டு இங்கிலீஷ் ப்ராடக்ட்ஸ்.
அண்ட் அடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ. ஸோ இங்கே தான் வந்து இங்கிலீஷ் கார்ட்ஸ் வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ இங்கிலீஷ் மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ராடர். அதனால் இங்கிலீஷ் கார்ட்ஸுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் கம்பேர் டு ஜாப்பனீஸ் கார்ட்ஸ். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், நான் ஏன் ஜாப்பனீஸை வந்து இங்கிலீஷ் கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஜாப்பனீஸ் தான் வந்து ஆரிஜின் ஆஃப் போக்கிமான். ஸோ டில் நவ் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜப்பான் கார்டு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஜாப்பனீஸ் செட் ரிலீஸ் ஆகி 1 or 2 months கழிச்சு தான் இங்கிலீஷோட ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஜாப்பனீஸ் தான் சோர்ஸ். ஸோ அதனால் மேஜராக கலெக்டர் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் கார்ட்ஸ் தான். நீங்கள் ஆர்ட், குவாலிட்டி இல்லைனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்டிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஜாப்பனீஸ் தான் பெஸ்ட். இல்லை நீங்கள் ரீசேல் வேல்யூ அண்ட் பிளேயிங்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கார்ட்ஸ் தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எதை அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஆன்லைனில் வந்து சம் ரேண்டம் பல்க்ஸ் இருக்கும். 1000 Pokémon cards for 300 அந்த மாதிரி ரேண்டமாக இருக்கும். அது எல்லாமே எதர் ஃபேக் கார்ட்ஸாக இருக்கும் இல்லைனா லோ வேல்யூ பல்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து வேல்யூபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா, சீப்பான பூஸ்டர் பாக்ஸஸ். நம்ம அஃபிஷியல் பூஸ்டர் பாக்ஸ் எடுத்தோன்னா மினிமம் 6000 இருக்கும். இங்கே வந்து 30 packs பூஸ்டர் பாக்ஸ் ஃபார் 1000 rupees அந்த மாதிரிலாம் நிறைய சேல் இருக்கும். எய்தர் நீங்கள் அமேசானில் பார்த்தாலும் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தாலும் இருக்கும், இல்லை ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, அன்ஆத்தரைஸ் செல்லர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதாவது இண்டிவிஜுவல் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆத்தரைஸ் செல்லர்ஸ் கிட்டேருந்து மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேக் கார்ட்ஸ் வந்து ஈஸியாக சர்க்குலேட் ஆகும். அவங்க ஃபோட்டோ நம்மக்கிட்ட ஒன்று காமிக்கலாம், நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் கார்ட்ஸோ இல்லைன்னா நீங்கள் சீல்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணால் கூட ஆத்தரைஸ் செல்லர்ஸ் கிட்டேருந்து பண்ணுங்கள். ஏன்னா சீல்டு ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ நிறையா பேக் வந்து ரீசீல் பண்ணுறாங்க, பூஸ்டர் பாக்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பாக்ஸோட வெயிட்டை பொறுத்து வந்து என்ன ஹிட் வருது அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் ஆத்தரைஸ் செல்லர்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான செல்லர்ஸ் அவங்ககிட்ட இருந்து மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன வாங்கணும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ஒரு பிகினர்னா ஃபஸ்ட்டு ஆத்தென்டிக் செல்லர் கிட்டேருந்து வாங்குங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு நியூ செல்லர் கிட்ட ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பூஸ்டர் பாக்ஸ் வாங்க. ஏன்னா பூஸ்டர் பாக்ஸில் மட்டும்தான் ஒரு கேரண்டீட் ஹிட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பூஸ்டர் பாக்ஸ் வாங்கி அதை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு அந்த கேரண்டீட் ஹிட் வருதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஆத்தென்டிக் ப்ராடக்ட் தான் செல் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அதனால் ஒரு அன்னோன் செல்லர் கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஸ்டர் பாக்ஸ் வாங்க. அதுவும் வந்து பூஸ்டர் பாக்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி அன்னோன் செல்லர் அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வாங்குறதா இருந்தால் பூஸ்டர் பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நோன் செல்லர் கிட்டேருந்து வாங்கினாலும் ஐ வில் ப்ரிஃபர் டு சே நீங்கள் வந்து ஒரு சீல்டு ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும், லைக் இட்ஸ் நாட் ஃபேக் ஆர் எனிதிங் as such. நீங்கள் ஒரு செல்லர் கிட்ட ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சிங்கிள்ஸ் வாங்க ஆரம்பிங்க. ஸோ தட் யூ நோ லைக் தி செல்லர் இஸ் செல்லிங் ஒன்லி த ஆத்தென்டிக் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா பட்ஜெட். நீங்கள் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும். உங்களுக்கு கோல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறதோ ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ போக்கிமான் ஹாபி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரி, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 500 rupees அப்படின்னு பட்ஜெட் வைக்கிறீங்களா, அதில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பாருங்கள். எய்தர் நீங்கள் வந்து ஒரு 2 பூஸ்டர் பேக்ஸ் வாங்கலாம், இல்லைனா 2 ஆர்ட் ரேர் கார்டு வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை உங்கள் பட்ஜெட் ஒரு 1000 rupees அப்படின்னா ஒரு ஹை அண்ட் ஆர்ட் ரேர் வாங்கலாம். அதாவது ஒரு பாப்புலர் போக்கிமானோட ஆர்ட் ரேர் கார்டு வாங்கலாம். இல்லைனா 3 or 4 பூஸ்டர் பேக்ஸ் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை உங்கள் பட்ஜெட் வந்து 10,000 rupees அப்படின்னா நீங்கள் ஒரு பூஸ்டர் பாக்ஸ் வாங்கலாம். ப்ளஸ் அது கூட வந்து ஃபியூ பூஸ்டர் பேக்ஸ் இல்லைனா சிங்கிள் கார்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம். நீங்கள் எதுனாலும் ஒரு பட்ஜெட்டை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்ஜெட்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ ஒன்ட் லூஸ் எனி மணி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா ஃபேக் கார்டு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ போக்கிமான் வந்து ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்கிறதுனால ஃபேக் கார்ட் சர்க்குலேஷனும் ரொம்ப ஹையாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கார்ட்ஸ். இங்கிலீஷ்க்கு வந்து ப்ராடர் மார்க்கெட் இருக்கிறதுனால ஃபேக் கார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் அதிகமாக ஃபேக் கார்ட்ஸ் வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ போயிட்டு போக்கிமான் கார்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். அதில் 99% போக்கிமான் வந்து அஃபிஷியலாக பிரிண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் கிடையாது. எல்லாமே அன்அஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் தான். எப்படி ஃபேக் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, லைக் கார்ட் டெக்ஸ்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைனா பிரிண்ட் குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர் வேரியேஷன் இருக்கும், இல்லைனா டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் டு ரெகுலர் போக்கிமான் கார்டு. நான் வந்து நிறைய இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் ஃபேக் கார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. எப்படி ஒரிஜினல் பிரிண்ட் குவாலிட்டி இருக்கோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு பிகினராக இந்த மாதிரி ஃபேக் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம் தான். அதனால தான் நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டட் செல்லர்ஸ் கிட்டேருந்து வாங்கணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரொடக்ஷன்.
இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப அண்டர்ரேட்டட் டாபிக். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்க அஃபிஷியலா Pokémon கார்ட்ஸ் வாங்குறீங்கன்னா, அத கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணுங்க அண்ட் ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணுங்க. இல்லன்னா உங்க கார்ட் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால உங்க கார்டோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகும். நீங்க வந்து ஒரு ₹100 கார்டு தானே அப்படின்ட்டு நீங்க ஸ்டோரேஜ் கூட ப்ராப்பரா பண்ணாம இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு 10 கார்ட்ஸ் வச்சீங்கன்னா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, உங்க ₹1000 வந்து அப்படியே வேஸ்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரொடெக்ஷன் என்னன்னா ஸ்லீவ்ஸ். இதை ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். இது வந்து உங்க கார்டை ஸ்க்ராட்ச்லேருந்தோ டஸ்ட்லேருந்தோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்தோ ப்ரொடெக்ட் பண்ணோம். நீங்க பேக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஹிட் வந்துச்சுன்னா உடனே அதை அந்த பேசிக் ஸ்லீவ்ஸ்ல போட்டுருங்க. அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்னன்னா டாப் லோடர்ஸ். இது வந்து ஒரு திக் பிளாஸ்டிக் ஷீட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ஸ்லீவ்ஸ்ல போட்டு அதுக்கடுத்து இந்த டாப் லோடருக்குள்ள போடணும். ஸோ என்ன மாதிரி கார்ட்ஸ் வந்து இந்த டாப் லோடர்ல போடலாம்னா, நீங்க வந்து ஒரு ஹை வேல்யூ கார்டு வச்சிருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஃபேவரட் Pokémon கார்டு இருக்கு, ஸோ அதெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கார்ட்ஸை வந்து நீங்கள் அந்த டாப் லோடர்ஸில் போடலாம். டாப் லோடர்ஸ் வந்து உங்கள் கார்டு பெண்ட் ஆகாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ எப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்கள் கார்டை கிரேட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மினிமல் டேமேஜ்லேருந்து இந்த டாப் லோடர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பைண்டர். இது வந்து உங்கள் கலெக்ஷனை ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்க யூஸ் ஆகும். நீங்கள் ரேண்டமாக நிறைய பிளேஸில் Pokémon கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணாமல் ஒரு பைண்டரில் ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் உங்கள் கார்ட்ஸை டைரக்ட் சன்லைட்லேயோ இல்லை ஹை ஹியூமிட் ஏரியாலையோ வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சன்லைட்டில் டேரெக்டாக வச்சிங்கன்னா உங்கள் கார்டு ஃபேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹை ஹியூமிட் ஏரியாவில் வச்சிங்கன்னா உங்கள் கார்ட்ஸ் வந்து பெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு ட்ரை இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சர் பிளேசஸில் வைங்க. ஸோ தட் த கார்ட்ஸ் ஒன்ட் கெட் டேமேஜ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா உங்கள் கலெக்ஷனை ட்ராக் பண்ணுறது. நீங்கள் ஈஸியாக உங்கள் Pokémon கார்டு கலெக்ஷனை ஃபோன்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நான் நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் பிஃபோர் ஸ்டார்டிங் மை ஜர்னி. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது என்னன்னா, நான் வந்து கலெக்டர் அண்ட் Pokédata இந்த 2 ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஆப்பில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ண உடனே என்னென்ன Pokémon செட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு செட்டுக்குள்ளே என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அலாங் வித் த ப்ரைஸஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன கார்டு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பை திஸ் வே நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் கலெக்ஷனை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக்கிங் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டூப்ளிகேட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு Pokémon வந்து வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு Pokémon கார்டு வாங்கியிருப்பீங்க. அகெயின் அது ஒரு டீலில் பார்ப்பீங்க, நல்லா இருக்குன்னு வாங்கிடுவீங்க. அப்புறமா பார்த்தா உங்கள் கலெக்ஷனில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மிஸ்ஸிங் கார்ட்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் செட் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த செட்டில் இருக்க எல்லா கார்டும் கலெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன கார்ட்ஸ் இருக்குது, என்ன கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கார்டு வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும், இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, உங்ககிட்ட மொத்தம் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது, அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ, அந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷனும் வந்து நீங்கள் உங்கள் ஆப்லேயே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். உங்கள் கலெக்ஷன் ஸ்மாலாக இருந்தாலும் நீங்கள் இப்போயே ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஹேவியர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ். இப்போ நிறைய பிகினர் பண்ணுற மிஸ்டேக்ஸை சொல்கிறேன். இதில் நானும் நிறைய பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா எல்லாத்தையுமே வாங்குறது. நீங்கள் இனிஷியலாக Pokémon ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க, எல்லா கார்ட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த கார்டு நல்லாயிருக்கும், அந்த கார்டு நல்லாயிருக்கும், இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு தோணும், அதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு தோணும். இந்த மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கோலும் உங்கள் பட்ஜெட்டும் செட் பண்ணுறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மணி தான் வேஸ்ட் ஆகும். அடுத்த இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் என்னென்னா, ஒரு புது செட் வரும்போது அதுக்கு ப்ரைஸ் அதிகமாக பே பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு புது செட்டு ரிலீஸ் ஆகும்போது அதை சுற்றி வந்து ஒரு ஹைப் இருக்கும். எல்லாரும் அந்த செட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இனிஷியலாக ஒரு செட்டு ரிலீஸ் ஆகும்போது அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளும் என்ன யோசிப்போம்னா, ஸ்டார்டிங்கில் ஐயோ ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுமோ, இல்லை ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுமோ, அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் உடனே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு காமன் மிஸ்டேக். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ செட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு 1 மந்த் கழிச்சோ இல்லைனா அடுத்த செட்டு ரிலீஸ் ஆகும்போதோ அந்த செட்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதுதான் வந்து குட் டைம் டு பை. ஒரு சில செட்டு வந்து இதுக்கு எக்ஸப்ஷன் சொல்லலாம். லைக் Pokémon 151 அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. ஆனால் எல்லா செட்டும் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணோம். பட் ஜென்ரலாக ஒரு செட்டு ரிலீஸ் ஆன உடனே ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் அந்த ரிலீஸ் ஹைப்பில் இருக்கும்போதே கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஸோ மற்ற காமன் மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லைக் கார்டுக்கு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்குது, அதனால் கார்டு டேமேஜ் ஆகி மணி வேஸ்ட் ஆகும்.
அதே மாதிரி அன்னோன் செல்லர்ஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு டாபிக் வந்திருக்கோம், எங்கேருந்து போக்கிமான் கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. இந்தியாவில் போக்கிமான் கார்ட்ஸ் வாங்குறது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். அஃபிஷியலாக போக்கிமான் கம்பெனி நம்ம ஊரில் செல் பண்ணுறது கிடையாது. ஸோ வி நீட் டு எய்தர் பை ஃப்ரம் இந்தியன் செல்லர்ஸ் ஆர் வி நீட் டு இம்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். நான் இங்கே சொல்ல போகிறது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நான் ஏன் இந்த பாத் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த பாத் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்தியன் செல்லர்ஸ் கிட்டேருந்து இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. நான் ஒரு ஜாப்பனீஸ் கார்டு வாங்கணுன்னா டேரெக்டாக ஜப்பான்லேருந்து வாங்குவேன். ஒரு இங்கிலீஷ் கார்டு வாங்கணுன்னா டேரெக்டாக யூஎஸ்லேருந்து வாங்குவேன். அதுக்கு ரீசன் ஏன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கிங் ஆப்பில் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு போட்டிருக்கோம். அது வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் செல்லிங் இன் எய்தர் eBay இல்லைனா டிசிஜி பிளேயர். ஸோ இந்த மாதிரி யூஎஸ் பிளாட்ஃபார்மில் என்ன ப்ரைஸ்க்கு இப்போதைக்கு செல் ஆகிட்டு இருக்கோ ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் அதில் போட்டிருக்கோம். பட் நம்ம கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது ஏன் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு ஜாப்பனீஸ் பூஸ்டர் பாக்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 6000 அப்படின்னு வச்சுப்போம் இந்தியன் ருபீஸ் படி. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரே ஒரு பூஸ்டர் பாக்ஸ் வாங்குறீங்க, அதோட ப்ரைஸ் வந்து 6000 இந்தியன் ருபீஸ். அதுக்கடுத்து அதுக்கு ஒரு ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது. ஸோ ஷிப்பிங் காஸ்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 1300 to 1700 வரும். டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஷிப்பிங் மெத்தடுக்கு போகிறீங்க. எய்தர் லைக் ஃபெடெக்ஸா இல்லை டிஹெச்எலா இல்லைனா ஜப்பான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் போஸ்ட் இஎம்எஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஷிப்பிங் மெத்தடுக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 1500 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 6000 ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து 1500. இதை தவிர நான் யூஎஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் அமௌண்ட் இருக்கும். இல்லை ஜப்பான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அங்கே வந்து நான் பேபால் யூஸ் பண்ணுறேன். அவங்க ப்ரிஃபர்ட் மெத்தட் என்னென்னா வைஸ் அப்படின்னு ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த பேமெண்ட் மெத்தடில் போகும்போது எக்ஸ்ட்ரா காஸ்ட் வராது. ஆனால் நம்ம ஊரில் அந்த வைஸ் இல்லை. நானும் வைஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பேபால் தான். ஸோ பேபாலில் போகும்போது அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் எடுப்பாங்க, லைக் 4 to 5%. சரி, நம்ம இப்போ ப்ராடக்ட் காஸ்ட் 6000 ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் 1500, நம்ம வந்து ஒரு 5% அப்படின்னு வச்சோன்னா ஒரு 375 ருபீஸ் வருது. ஸோ மொத்தமாக அந்த ப்ராடக்ட் வாங்க நீங்கள் அந்த செல்லருக்கு வந்து 7875 பே பண்ணியிருக்கீங்க, இந்த மூணுத்தையும் சேர்த்து. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்ணுற காஸ்ட். இந்த கஸ்டம் காஸ்ட் வந்து எப்படி கேல்குலேட் ஆகும்னா உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸுக்கு மேலே கேல்குலேட் ஆகாது. நீங்கள் அந்த செல்லருக்கு என்ன பே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேலே கேல்குலேட் ஆகும். ஸோ ப்ராடக்ட் காஸ்ட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஸோ அதுக்கு அமௌண்ட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு கஸ்டம்ஸ் காஸ்ட் வரும். ஸோ நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதில் கஸ்டம்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 45% வரும். ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம அங்கே 7875 பே பண்ணோம். அதில் நீங்கள் 35% பார்த்தீங்கன்னா 2756 எக்ஸ்ட்ரா வருது. இதுவே 45% பார்த்தீங்கன்னா 3543 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ ஒரு ப்ராடக்ட் அங்கே 6000க்கு விற்றாலும் நம்ம ஃபைனலாக இந்தியாவில் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 to 11,000ல் இருக்கும். ஸோ இந்தியன் செல்லர்ஸும் வந்து ஆவரேஜாக இந்த ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறாங்க வித் சம் மார்ஜின்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ நான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னால இந்தியன் செல்லர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணல. என்னோட மெயின் ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வெரைட்டி வேணும். ஸோ நான் இப்போ ஜாப்பனீஸ் பாக்ஸை ஜப்பானில் வாங்கும்போது அவங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு பிக் ஃப்ரம். ஸோ எனக்கு எது வேணுமோ நான் அதுலேருந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியன் செல்லர்ஸோட எந்த கண்ட்ரியில் அந்த கார்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கேருந்து வாங்கும்போது ஆப்ஷன்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து எய்தர் ஜப்பான்லேயோ இல்லை யூஎஸ்லேருந்தோ டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு இந்தியன் செல்லரே ஆத்தென்டிகேட்டாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்கக்கிட்டே வாங்கிக்கலாம். இல்லைனா நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா நான் ஜாப்பனீஸ் கார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹாபி ஜங்கி அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பண்ணுவேன். அங்கே வந்து ஒரு ரீசன்ட் செட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கடுத்து சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிடும். அவங்க பெருசாக வந்து ரீஸ்டாக் பண்ண மாட்டாங்க. இல்லைனா மெக்கா ஜப்பான் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து பண்ணுவேன். அங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ நான் யூஎஸ் கார்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் எங்கேருந்து வாங்குறேன்னா eBayலேருந்து மட்டும்தான் வாங்குறேன். ஸோ eBayல வாங்கும்போது நீங்கள் நிறையா திங்ஸ் வந்து நோட் பண்ணணும். நீங்கள் செல்லரோட ஃபீட்பேக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதில் பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு ரேட்டிங் இருக்கும். அது 98 மேலே இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜாப்பனீஸ் கார்ட்ஸையும் நீங்கள் eBayலேருந்து வாங்கலாம். ஸோ நிறைய ஜாப்பனீஸ் செல்லர்ஸும் வந்து eBayல சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் யூஎஸ், லொக்கேட்டட் இன் ஜப்பான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப்பனீஸ் கார்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த லொக்கேட்டட் இன் ஜப்பான் அந்த மாதிரி செல்லர்ஸ் கிட்ட வந்து மட்டும் வாங்குங்க. ப்ளஸ் 98% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா யூஎஸ் செல்லரும் வந்து ஜாப்பனீஸ் கார்ட் சேல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களும் ஜப்பான்லேருந்து தான் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஷிப்பிங் காஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸ் பே பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் நம்மக்கிட்ட விற்பாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் ஜப்பான் கார்டு வந்து ஜப்பான் செல்லர்ஸ் கிட்டேருந்து வாங்குங்க. இங்கிலீஷ் கார்ட்ஸ் வந்து யூஎஸ் செல்லர்ஸ் கிட்டேருந்து வாங்குங்க. இது வந்து என்னோட பர்சனல் கைட். நான் இப்படி தான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் எதுலையாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது டாப்பிக்கை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் த சேனல். நெக்ஸ்ட் வீக் ஒரு நியூ செட் ஆஃப் கார்ட்ஸோட மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் மீ பிரேம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரேம் ஸ்போக்கி ஜெர்னி.